கவனிச்சு கொள்ளுங்க. பண்டிகையை முன்னிட்டு 2 கொப்பிகள் வாங்கினால் ஒரு பென்சில் இலவசம் என விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கமைய ஒரு தொகை கொப்பிகளை வாங்கிய ஒருவருக்கு சில பென்சில்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. அவருக்கு கிடைத்த கொப்பிகளின் பென்சில்களின் மொத்த எண்ணிக்கை 96. அப்ப எங்களுக்கு தெரியும் 2 பென்சில் கொப்பி வாங்கினா ஒன்று இலவசம். அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா 2 கொட்டையை கூட்டினா 3, 96 3ஆல பிரிக்கன்னு சொன்னா 32. அப்ப அவருக்கு கேள்வி என்று சொன்னா கொப்பிகள் எத்தனை கேட்கிறாங்க? கொப்பிகள் 32 2ஆல பெருக்க வேண்டியது 64 இருக்கு. ஏன் 2ஆல பெருக்கணும்? நாங்க 2ஐயும் 1ஐயும் தானே கூட்டி போட்டு 3 வந்தது, அதை பிரிக்கிறாங்க. அப்ப பென்சில் கேட்டா 32 சரி. கொப்பியில் கேட்டா அந்த 32 2ஆல பெருக்கணும். ஏனென்றா 2 கொப்பி வாங்கினா ஒரு பென்சில் ஃப்ரீ என்றபடினால. இதுல யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல சார், இப்படி பாக்கலாதா? சொல்லுங்க. ஒவ்வொருடையும் 2ஆல பிரிச்சு போட்டு அதை 2ஆல பெருக்கி போட்டு 2ஆல பிரிச்சு போட்டு கூட்டுறேன். இல்ல, அப்படி செய்முறை அப்படித்தான். சரியா சரியா நம்மளது அடுத்தது கேள்வி போகுமா? செய்முறை எழுதுறாங்க, எழுதி கொள்ளுங்க. படி வச்சுக்கணும். கவனிச்சு கொள்ளுங்க. உங்களோட மைக் எல்லாம் ஓப்பன் பண்ணி இருக்கட்டும். ஏதாவது டவுட் இருந்தா நீ படிக்கல. இதை பாருங்க. 4 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் அகலமும் உடைய சுவருக்கு 12 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுது. அப்ப இதுல பரப்பளவு பார்த்தோம். 4 மீட்டர் உயரமும் 9 மீட்டர் நீளமும். 4 9ஆல பெருக்குங்க. 9 4 எத்தனை வரும்? 36க்கு 12 லிட்டர். 6ஆல பெருக்குங்க. அடுத்தது 6 மீட்டர் உயரம் 6 தானே. 6 6 36. அப்ப 36க்கு 12 இந்த 36க்கு என்ன வேறு 12 லிட்டர் தான். அடுத்த கேள்வி போகுமா? அடுத்தது பாருங்க. இதுல நாங்க விளையாட்டு விழா ஒன்று 2 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறுகிறது. குறித்த விளையாட்டு விழாவில் 18வது நிகழ்வு 2023 நடந்த 7வது பங்கு. அதை நாங்க என்ன செய்யணும்? 17ல இருந்து 7வது முன்னுக்கு தடை கேட்கிறாங்க. 18வது தந்திருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னா 2023 18வது நடந்திருக்கு. அப்ப 7வது முன்னுக்கு கேட்டா என்ன செய்யணும்? 18ல இருந்து 7 கழிக்கும் 11 வருஷம். 2 வருஷத்துக்கு ஒரு காரியம் நடக்குது. அதை 2ஆல பெருக்குது 22. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த 2023ல இருந்து 22 கழித்தீங்கன்னு சொன்னா 2021ஆம் ஆண்டு, சாரி 2011ஆம் ஆண்டு விட கழிச்சு 23 கழிச்சு விட்டா 2001. மூன்றாவது விடை சரி. கிளியர் அந்த கேள்வி செட். செய்முறை எல்லாம் விளங்குதா? என்னதான் கைக்கிற விளங்குதா மெட்டாக்களுக்கு?
ரைட் ஓகே. என்னோட எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. கேட்டா கேள்வி இப்ப சொல்லுங்க. ரைட் ஓகே. இதுல கிளியர் ஆடுறதுக்கு போகுமா? ஓ ஆம் ஆம் சார். அடுத்த கேள்வி விலங்குல செய்முறையில் சரி சார். அடுத்த கேள்வி பாருங்க. நீர்த்தாங்கி ஒன்றில் 3/5 நிரம்பும் போது 120 நிமிஷம் எடுக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு நீர்த்தாங்கியே போடுது. அது 5 பிரிக்கும். 2, 3, 4, 5. இப்ப இந்த 3 பங்கு நிரம்புறதுக்கு 120 நிமிஷம் வந்தா 120 3ஆல பிரிக்கப்பட்டு சொன்னா ஒன்று நிரம்ப 40 நிமிஷம் எடுக்கும். அப்ப 5 நிரம்ப 200 நிமிஷம் எடுக்கும். 200 நிமிஷம் 200ல இருந்து 120 கழிக்கணும். எடுத்தது அதன் தாங்கி முழுமையா இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கேட்டால் 120 கழித்து விட்டது. அவரை 9 1 மணி 20 நிமிடம். 80 என்று சொல்ற நிமிஷம் இல்ல. அதால நாங்க 60 கழிக்கணும். ஏண்டா ஒரு மணி அதுல 60 நிமிடம் இருக்கின்றபடியா கழிக்கணும்னு சொன்னா 60 நிமிடம் தவிர 1 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 20 நிமிடங்கள் நிமிடம் காண்ற மெதட் விளங்குதாப்லே. இந்த மெதட் செய்யல ஈஸியா செய்ய. சரியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க சார். எப்படி சார் 80? மூன்று பங்கு இந்த 3 பங்கை நிரப்புறதுக்கு 120 120 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா ஒரு பங்கு நிரம்ப 40 நிமிஷம் எடுக்கும். அப்ப அங்க மேல 2 தான் நிரம்பணும். அப்ப அதுக்கு 80 நிமிஷம் எடுக்கும். அப்ப 80 நிமிஷம்ன்றது 1 மணித்தியாலம் 20 நிமிடம். சரியா விளங்கிட்ட? செய்முறை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த வேலைக்கு போகுங்க. ஓம் சார். ஓம் சார். சரி அடுத்த கேள்வி. நிகழ்வொன்றை பார்வையிட வந்தவர்களில் சிறுவர்களது எண்ணிக்கையில் 2 மடங்கு ஆண்களது எண்ணிக்கையில் 2 மடங்கு பெண்களும் வந்திருந்தது. அங்கு வந்திருந்தவர்கள் எண்ணிக்கை 700 அப்படின்னு சொன்ன பாருங்க. சிறுவர்கள் எண்ணிக்கையில 2 மடங்கு ஆண்கள் வராங்க. ஆண்கள் எண்ணிக்கையில 2 மடங்கு பெண்கள். மொத்தம் 4 கொண்டு 5 5 கொண்டு 7 மடங்கு. அப்ப 700 7ஆல பிரிச்சா 1 மடங்கு 100. அப்ப சிறுவர்கள் 100 இருக்கு. அதே போல ஆண்கள் 200 இருக்கு. பெண்கள் 4 தர 3 400 இருக்கு. அப்ப அங்க வந்த பெண்களது எண்ணிக்கை இருக்கிறாங்க. இவட 2வது சரி. சரியா அந்த கேள்வி ஓகேயா? அடுத்த கேள்வி கவனிங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. செய்முறை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? அல்லது இந்த வீடியோ போட்டு உடனே அதையும் பார்த்துக்கணும். 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 107வது நாள் என்ன கிழமை? இப்படி கேட்டா 2022ஆம் ஆண்டு ஒரு சாதாரண வேலை. 1ஆம் தேதி ஞாயிறு என்றால் நீங்க 1 ஞாயிறு 2 திங்கள் 3 செவ்வாய் 4 புதன் 5 வியாழன் என்று இப்படி போடுது.
6 7 நாள் வாரத்துல 7 நாள் தானே இருக்கு. 7 நாளையும் போடுது. 1 ஞாயிறு 2 வந்துட்டான். இப்ப என்ன செய்யணும்டா 107வது நாள் தானே இருக்கிறாங்க. அப்ப 107 என்ன செய்யணும் 7ஆல பிரிக்கும். ஒரு 7 கழிச்சு விட்டா 3 மிச்சம் 37. 7 5 35. 2 மிச்சம் 2 மிச்சம் வந்தா 2வது நாள் இருந்து வேறு திங்கட்கிழமை. 1 மிச்சம் வந்தா 1வது நாள். 2 மிச்சம் வந்தா 2வது நாள். 3 மிச்சம் வந்தா 3வது நாள். அப்ப அதுக்குரிய விடை திங்கல. சார் சொல்லுங்க. 7 மிச்சம் வராதுதானே? 7ஆல பிரிக்கக்குள்ள 0 மிச்சம் வரும். அப்ப அது 7 அதுல அப்ப கடைசிக்கு மட்டும் 0 போட்டுக்கிறது. நீங்க 7 போட்டிருக்கீங்க. எங்கடா 7 போடுறது? 6க்கு பிறகு 7 போட்டிருக்கீங்க சார். 6க்கு பின்னால 7 போட்டா 7வது நாள் இருக்குதானே. 7வது சனிக்கிழமை வரும். அப்ப அது 0 மீதி வந்தா அது வேறு. சொல்ற விலங்கு அது சார். சார் அடுத்த ரெக்கார்டு. கண்ணுக்கு புலப்படாத பெட்டியில் 12 சிவப்பு பந்துகளும் 15 பச்சை நிற பந்துகளும் 14 நீல நிற பந்துகளும் உள்ளது. இவற்றில் பந்தினை எழுமாறாக எடுப்பதற்கு கேட்டா சிவப்பு 12ஐயும் விட்டு போட்டு பச்சை 15ஐயும் நீளம் 14ஐயும் கூட்டிங்கன்னா 29. அதோட ஒன்றை கூட்டி விட்டீங்கன்னா 30 விட. அதாவது எந்த கலரை கேட்கிறானோ அந்த கலரை விட்டு போட்டு மற்ற 2 கலரையும் கூட்டி போட்டு ஒன்றை கூட்டி விட்டா விட சரியா. இப்ப நீளத்தை சிவப்பை கேட்டா என்ன செய்யுது? சிவப்பை விட்டுட்டு மற்ற 2ஐயும் கூட்டுறோம். நீளத்தை கேட்டா நீளத்தை விட்டுட்டு மற்ற 2ஐயும் கூட்டி ஒன்றா கூட்டுறோம். செய்யறா. செய்முறை கிளியரானா? ஓம் சார். ஓம் சார். அடுத்த கேள்வியை பாருங்க. என்னிடம் 4800 ரூபாய் பணத்தில் 8 பங்கை உணவுக்காக. உங்களுக்கு தெரியும் அவருக்கு இருக்கிறது 4800 ரூபாய். 8 சொல்றது 2400 ரூபாய உணவுக்கு கொடுக்கும். எஞ்சியதான் 2400 ரூபாய் தானே. அதுல 2 பங்கு அப்ப 1200 ஏனைய தேவையும் பயன்படுத்தும். மீதி வங்கியில் எடுத்தாரு 1000 போட்டிருக்கு. இதுல கேள்வி வங்கியில் இட்ட பணம் யாருன்னா விடை 2வது சரி. இதுல என்னன்னா 8ல் 4 என்றது அரைவாசியம், 4ல் 2 என்றது அரைவாசி. அப்படி பாத்தீங்கல்ல. இதே மாதிரி பேருந்து தரிப்பிடத்துக்கு கிழக்கே 500 மீட்டர் தூரத்தில் பேருந்து தரிப்பிடத்துக்கு கிழக்கே 500 மீட்டர் தூரத்துல நூலகம் இருக்கு. நூலகத்துக்கு தெற்கே 850 மீட்டர் தூரத்துல தபாலம் இருக்கு. 850ல தபாலம் இருக்கு. தபாலத்துக்கு மேற்கே 500 மீட்டர் தூரத்துல கோயில் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா பேருந்து நிலையத்துக்கும் கோயிலுக்கு விட எவ்வளவு தூரம் இருக்கு. அப்ப இந்த 850 அப்படியே வரும் விடை 1வது சரி. இல்ல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார். சார் சொல்லுங்க. 13வது பீரியட் என்ன? 2வது
சரி சார். உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நாங்க பார்க்க போறது இந்த செயலுக்கு, அதாவது 4வது செயலுக்கு நீங்க செய்ய ரெடியா இருக்கணும். சரியா? செய்யாதார்கள் செய்து கொண்டுங்க. நிறைய பேர் செய்யாம இருக்கிறீங்க என்று சொல்லி பேரும் சொல்றாங்க. அதனால தயவு செய்து நல்ல ஒரு இது ஃபுல்லா செய்து வைங்க. 4வது செயல் செய்ய சரியோ? ஆஹ் செய்து கொள்ளுங்க. அந்த மேல பாக்கத்துல ஏதாவது யாருக்கும் டவுட் இருக்கு? இல்ல சொல்லுங்க. இல்ல சார்.